2026 வரப்போகுது அப்படின்னு சொன்ன உடனே ஒவ்வொரு நாட்டினுடைய வளர்ச்சியை பற்றி ஒவ்வொரு நாடும் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுடைய ரிப்போர்ட் வெளியாகுது. அந்த ரிப்போர்ட் வெளியாகும் போது தான் உலக வல்லரசு போட்டியில் சீனா கொஞ்சம் பின்தங்கி இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இல்லை சீனா முன்னேறிடுவாங்க அப்படின்னு சொன்னால் டேட்டா அப்படி சொல்லலை. சீனாவினுடைய அரசியல்வாதிகள், சீனாவுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய நபர்கள் சீனா வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை உதிர்க்கலாம். பட் உண்மை என்ன அப்படிங்கிறத இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். அதை விட ரொம்ப முக்கியமாக சீனா அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதுக்கான மிக முக்கியமான ஒரு உண்மையும் இந்த ஒரு பதிவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். சீனாவை பொறுத்த வரைக்கும் சீனாவினுடைய மக்கள் தொகை நாளுக்கு நாள் குறைந்து வருகிறது அப்படின்னு சொல்லக்கூடிய செய்தி தான் ஷாக்கிங்கான செய்தி. இங்கே நாளுக்கு நாள் குறைந்து வருகிறது அப்படின்னு சொல்கிறத நம்ப முடியுதா? பாப்புலேஷன் கிளிஃப் அப்படிங்கிறத பற்றி நம்ம அடிக்கடி பார்த்துருக்கோம். இந்த பாப்புலேஷன் கிளிஃப் அப்படிங்கிறது ஒரு பல வருடங்களாகவே பாப்புலேஷன் அப்படிங்கிறது மக்கள் தொகை அப்படியே மேலே போயிட்டே இருக்கும். திடீர்னு பார்த்தா கொஞ்சம் பீக் எடுக்கும். இந்த மேலே பீக்கில் போன பிறகு அதுக்கு பிறகு அது என்ன செய்யாது, பாப்புலேஷன் அந்த அளவு அப்படிங்கிறது கூடாது. அதை விடுத்து குறைய தொடங்குறது சாதாரணமாக குறைய தொடங்காது, டப்புனு கீழே விழுற மாதிரி இருக்கும். அப்படி டப்புனு கீழே விழும்போது தான் இதை பாப்புலேஷன் கிளிஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. கடந்த 3 வருடங்களில் நம்ம எடுத்து பார்க்கும்போது சீனாவினுடைய பிறப்பு விகிதமாக இருக்கட்டும், மக்கள் தொகையாக இருக்கட்டும் குறைந்து வருகிறது. ஸோ தொடர்ச்சியான 3 வருடங்கள் சீனாவினுடைய மக்கள் தொகை குறைந்து வருகிறது அப்படிங்கிறது சீனாவுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சாவு மணி அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல ஏன் மக்கள் தொகை குறைவு அப்படிங்கிறது சீனாவுக்கு பெரிய பிரச்சனை அப்படின்னு விக்கி சொல்கிற, இங்கே ஏகப்பட்ட சிக்கல்கள் இதனால் வரும். ஒன்று, இந்த மக்களுக்கு பதிலாக ரோபோட்ஸ் அப்படிங்கிறத களமிறக்க வேண்டியதாக இருக்கும் சீனா. இதை இப்போ சீனா செய்ய ஆரம்பிச்சிருக்காங்களே விக்கி. அப்படின்னா ரோபோட்ஸை வச்சு மட்டுமே ஒரு நாடால் பெரிய அளவில் அவங்க இப்போ இருக்கக்கூடிய அதே நிலைமையில் இருந்துட முடியுமா அப்படின்னு கேட்டால் அந்த இடத்துல தான் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சீனாவை பொறுத்த வரைக்கும் 3D பிரிண்டிங் எக்யூப்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது கடந்த வருடத்தை காட்டிலும் இந்த வருடத்தில் 100% கூடியிருக்கு. அதே மாதிரி இண்டஸ்ட்ரியல் ரோபோட்ஸ் அப்படிங்கிறது 20.6% அதிகரிச்சிருக்கு. நியூ எனர்ஜி வெஹிக்கிள் அப்படிங்கிறது 17% அப்படிங்கிறது அதிகரிச்சிருக்கு. ஸோ நான் இங்கே சொன்ன இண்டஸ்ட்ரியல் ரோபோட்ஸ் அப்படி இருக்குது பார்த்தீங்களா, 21% அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த வேலையை செய்வதற்கான மனிதர்கள் காலப்போக்கில் குறைந்து கொண்டே இருப்பார்கள். அப்போ அந்த வேலையை யார்கிட்ட கொடுப்பாங்க? இண்டஸ்ட்ரியல் ரோபோட்ஸ்கிட்ட கொடுப்பாங்க. இந்த ரோபோட்ஸ் அதனுடைய வேலையை சரியாக செய்யும். இதனால் என்ன ஆகும்? ஒரு நிறுவனத்துக்கு ரோபோட்ஸ் அப்படிங்கிறத வைக்க அந்த நிறுவனத்தினுடைய அடுத்த கட்டமாக இருக்கக்கூடிய மனிதர்களை அப்புறப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. இப்படி அப்புறப்படுத்துகிற இந்த நிறுவனம் ஒரு கட்டத்துக்கு மேலே ரோபோட்ஸை மட்டுமே நம்பி இருக்கிறதுனாலையும் ரோபோட்ஸ் நாளுக்கு நாள் அதனுடைய விலை அப்படிங்கிறது அதிகமாகிட்டே இருக்கும். ஸோ அந்த நிறுவனத்தினுடைய தயாரிப்பும் அந்த நிறுவனத்தினுடைய செலவும் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி நம்ம சொல்கிறோம் 100 மனிதர்களுடைய வேலையை ஒரு ரோபோட் செஞ்சிடும் அப்படின்னு சொல்லி. நாளடைவில் 100 ரோபோட்ஸ் இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த 100 ரோபோட்ஸுக்கு தேவையான எனர்ஜியாக இருக்கட்டும், அந்த 100 ரோபோட்ஸ் சர்வீஸ்லாக இருக்கட்டும், இல்லாட்டி அதனுடைய சாஃப்ட்வேர் அப்கிரேடேஷனாக இருக்கட்டும், இல்லை அது சம்மந்தப்பட்ட ஏகப்பட்ட செலவுகளாக இருக்கட்டும், இது ஒரு நிறுவனத்துக்கு பெருத்த பின்னடைவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பலராலும் சொல்லப்பட்டு வருகிறது. ஸோ இது இரண்டுமே ஒரு பேலன்ஸில் இருக்கணும். அது இண்டஸ்ட்ரியல் ரோபோட்டாக இருக்கட்டும், மனிதனாக இருக்கட்டும், மனிதனும் இண்டஸ்ட்ரியல் ரோபோட்டும் மனிதனால் கட்டுப்படுத்தக்கூடிய அளவுக்கு இண்டஸ்ட்ரியல் ரோபோட்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறத ஒரு விதியாகவே பல நாடுகளும் ஏற்பாடு செய்ய தயாராகி வருகிறார்கள். ஆனால் சீனா அதற்கு விதிவிலக்காக மாறிட்டாங்க. அங்கே வாழ்வாதாரம் அப்படிங்கிறது, வாழ்க்கைக்கு ஏகப்பட்ட ரூபாய் நாங்கள் செலவு பண்ண வேண்டியதாக இருக்குது, எனவே இது கூட நாங்கள் வாழ்கிறதே கஷ்டம், எங்களுக்கு எதுக்கு குடும்பம் குட்டி அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய மனிதர்கள் குழந்தையை பெற்றுக்கொள்ளாமல் தவிர்க்கிறார்கள், திருமணம் செய்து கொள்ளாமல் தவிர்க்கிறார்கள். இது எங்கேயோ கேட்ட கேள்வியால் இருக்கு விக்கி. ஜப்பானில் இப்படி தானே நடந்துச்சு அப்படின்னு கேட்டால், எஸ், ஜப்பானில் இப்படி தான் நடந்துச்சு, இப்படி தான் நடந்துட்டுருக்கு. அதே தான் இப்போ சீனாலையும் நடந்துட்டுருக்கு. இதுக்கு ஏதாவது ப்ரூஃப் இருக்கா அப்படின்னு கேட்டால் ப்ரூஃப் இருக்குது. நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கலனாலும் கூட பரவாயில்ல, குழந்தைய பெற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஏகப்பட்ட ஆஃபர்ஸை சீனாவினுடைய பல மாகாணங்கள் இருக்கக்கூடிய அரசாங்கங்கள் செய்து வருகின்றன. ஒன்று, கல்யாணம் பண்ணி 3 குழந்தைகளை பெற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ ஆஃபர்ஸ் தருவோம். ஒருவேளை ஒரு குழந்தையை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் கல்யாணம் பண்ணணும்னு தான் தேவை கிடையாது, அதற்காக ஏகப்பட்ட ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. அந்த ட்ரீட்மெண்ட்டை எடுப்பதற்கு இவ்வளோ செலவாச்சுன்னா அதில் பாதிக்கும் அதிகமான தொகையை நாங்களே உங்களுக்கு தந்துடுறோம் அப்படின்னு சொல்லி சீன அரசாங்கம் சொல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள். குறிப்பாக IVF அப்படின்னு சொல்லும்போது ஜிங்மென் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிட்டி இருக்குது. ஹுபாய் ப்ரொவின்ஸில் தான் இருக்குது. இந்த ஹுபாய் ப்ரொவின்ஸில் இருக்கக்கூடிய இந்த ஜிங்மென் அப்படிங்கிற ஒரு சிட்டியில்
கிட்டத்தட்ட IVF செய்வதற்காக மட்டுமே ஒரு 10,000 யுவான் அப்படிங்கிறது அங்கே இருக்கக்கூடிய தம்பதிகளுக்கு கொடுக்குறாங்க. 10,000 யுவான் அப்படின்னு சொல்லும்போது $1,419, கிட்டத்தட்ட ஒரு $1.25 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா வரும்னு வச்சுக்கோங்களேன் தோராயமா. அப்போ $10,000 கொடுக்குறாங்க அப்படின்னா ஆக செலவாகக்கூடியது எவ்வளோனா $30,000. இந்த $30,000 ஒரு 3க்கு ஒரு பகுதியை யார் கொடுத்துட்றாங்க? அரசாங்கம் கொடுத்துட்றாங்க. அடுத்ததா அது 3வது குழந்தையாக இருந்தது என்றால் ஒட்டுமொத்த ஹாஸ்பிட்டல் செலவையும் அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளும். அந்த குழந்தையினுடைய படிப்பு செலவு, அந்த குழந்தைக்கு தேவையான அந்த கிரெடிட் கோர்ஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது இது எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இது எல்லாத்துக்குமே குழந்தையை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது மட்டும்தான் தாரக மந்திரம். இவ்வளவு அலவன்ஸ் கொடுக்குறாங்களே, இவ்வளவு விசேஷங்களாக பல சட்டங்களை உருவாக்குறாங்களே, இப்போ சீனாவில் மக்கள் தொகை அதிகமாயிட்டாங்களான்னு கேட்டால் இல்லை. போன வருடத்தை விட இந்த வருடம் இன்னும் கம்மியாக இருக்காங்க. பிறப்பு விகிதம் அப்படிங்கிறது கொஞ்சம் கூடியிருந்தாலும் அடுத்ததாக இருக்கக்கூடிய இறப்பு விகிதத்தையும் சேர்த்து கம்பேர் பண்ணி பார்க்கும்போது மக்கள் தொகை அப்படிங்கிறது குறைந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 13 லட்சம் நபர்கள் குறைந்திருக்கிறார்கள் சாதாரணமாக அந்த மக்கள் தொகை கணக்கின் அடிப்படையில். அப்போ இப்போ இருக்கக்கூடிய நபர்களுடைய எண்ணிக்கை சுமார் 140 கோடி மனிதர்கள். அப்போது போன முறை அது 141 142 இருந்தது, கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகி இப்போ 140 கோடி மனிதர்களாக வந்து நிற்கிறது. இன்னும் இது கம்மியாகும். 140 அப்படிங்கிறது 130 120 100 இந்த அளவுக்கு கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. அது கம்மியாச்சுன்னா என்ன விக்கி நடக்கும்? நான் சொன்ன மாதிரி சீனாவை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய இண்டஸ்ட்ரியல் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். குறிப்பாக சீனாவினுடைய ஏற்றுமதி. சீனா நம்பி இருப்பதே அவங்களுடைய ஏற்றுமதியை தான். எல்லா இடங்களிலுமே மேட் இன் சீனா அப்படின்னு சொல்லக்கூடிய பொருளை நம்மளால் பார்க்க முடியுது. ஆனால் அந்த பொருளுக்கு தேவையான உழைப்பை போடக்கூடிய மனிதர்கள் அந்த நாட்டில் இல்லைன்னா, அந்த நாட்டை பாதுகாப்பதற்கான மனிதர்கள் அந்த நாட்டில் இல்லைன்னா, அந்த நாட்டில் சயின்ஸ் மற்றும் ஸ்பேஸ் சம்பந்தமான டெவலப்மெண்ட்டுக்கு ஆட்கள் இல்லை என்றால் என்ன நடக்கும்? அது எல்லாமே அங்கே சுணுக்கமாக மாறும், அதாவது கம்மியாகும். அந்த டெவலப்மெண்ட் எல்லாமே கம்மியாகும். இப்போ சீனா வளர்ச்சி அடைந்து கொண்டு இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றம் இருந்தாலும் நாளடைவில் இந்த பிரச்சனை காரணமாக சீனாவில் ஏகப்பட்ட சிக்கல் வர வாய்ப்புகள் இருக்குது. இது சீனாவுக்கு மட்டும் கிடையாதுங்க, இந்தியாவிலும் இதே நிலைமை வரும். பட் இப்போதைக்கு இந்தியா சேஃபில் இருக்காங்க, சேஃப் ஜோனில் இருக்காங்க. காலப்போக்கில் இந்தியாவிலும் இந்த நிலைமை வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சரி, சீனாவினுடைய மக்கள் தொகை தான் இப்படி இருக்குது அப்படின்னா சீனாவினுடைய பொருளாதாரம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? கடந்த 15 மாதங்கள் இல்லாத அளவுக்கு சீனா உங்களுடைய பொருளாதார சரிவை சந்தித்திருக்கிறார்கள். தொழிற்சாலை உற்பத்தி அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அவங்க நாட்டில் இருக்கக்கூடிய ஃபேக்ட்ரிஸ், அந்த ஃபேக்ட்ரிஸ்னுடைய அவுட்புட், இதை பேஸ் பண்ணி தான் அந்த நாட்டினுடைய ஜிடிபி அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அளவில் கூடவும் குறையவும் செய்யும். நான் சொன்ன மாதிரி சீனா ஒரு ஏற்றுமதி நாடு. மிகப்பெரிய அளவில் அவங்களுடைய பொருளாதாரம் ஏற்றுமதியை நம்பி இருக்குது. ஒரு நாள் அங்கே ஏற்றுமதி நின்னா கூட பல லட்சம் பல கோடி மனிதர்களுடைய தொழில் அப்படிங்கிறது பாதிக்கப்படும். அவங்களுடைய சாப்பாடு, அவங்களுக்கான வருமானம், இது எல்லாமே பாதிக்கப்படும். அப்படி இருக்கும் இந்த சீனாவில் எவ்வளவு பெர்சன்டேஜ் இந்த தொழிற்சாலை அவுட்புட் அப்படிங்கிறது வந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா போன வருடத்தை விட இந்த வருடம் 4.8% மட்டும்தான் அதிகரிச்சிருக்கு. எல்லா நிபுணர்களும் நினைச்சாங்க இல்லை 5%க்கு மேலே சீனாவினுடைய ஃபேக்டரி அவுட்புட் அப்படிங்கிறது வரும்னு நினச்சிருந்தாங்க. அது கம்மியாகி 4.8% மட்டும்தான் வளர்ச்சி அடைந்திருக்கிறது. சரி, தொழிற்சாலை அதனுடைய வளர்ச்சி 4.8% அதிகமாக இருக்கே விக்கி, 5% வரலனாலும் 4.8% இருக்கே அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். ஒரு நாட்டினுடைய வளர்ச்சிக்கு கண்டிப்பாக தொழிற்சாலைகள் மிகுந்த பங்களிப்பை ஆற்றக்கூடியது. அந்த தொழிற்சாலைகளுடைய வளர்ச்சி, அந்த நாட்டினுடைய வளர்ச்சி, அதாவது அவங்களுடைய வட்டி விகிதம், அந்த நாடு வாங்கியிருக்கக்கூடிய கடன், அவங்களுக்கு தேவையான செலவுகள், இதெல்லாம் வச்சு கால்குலேட் பண்ணும்போது அட்லீஸ்ட் இத்தனை பெர்சன்டேஜ் வளர்ந்தாதான், தொழிற்சாலையினுடைய அவுட்புட் ஒரு 5லேருந்து 6% வளர்ந்தாதான் அந்த நாடு இன்னொரு பெர்சன்டேஜ் வளரும் அப்படின்னு சொல்லி அவங்க கால்குலேட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அந்த கால்குலேஷனை விட டவுனுக்கு போயிருக்கு சீனாவினுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது தான் இங்கே நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். அதை விட சில்லறை விற்பனை அப்படிங்கிறது இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய கடைகளில் மக்கள் போய் வாங்குறது அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அவங்க தொழிற்சாலை உற்பத்தி பண்ணுறாங்க, அது வெளிநாடுக்கும் ஏற்றுமதி பண்ணுவாங்க, அவங்க நாட்டிலையும் வச்சுருப்பாங்க. அதை போய் வாங்கணும்ல, சில்லறை விற்பனை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது 1.3 மட்டுமே உயர்ந்திருக்கிறது. வெறும் 1.3% மட்டுமே உயர்ந்திருக்கிறது. அதே நேரத்தில் டிசம்பர் 2000க்கு பிறகு இது மிகப்பெரிய பலவீனமான சரிவாக பார்க்கப்படுகிறது. ஸோ 2022க்கு பிறகு இந்த அளவுக்கு சரிந்து கிடக்கக்கூடிய நுகர்வோர், அங்கே இருக்கக்கூடிய சில்லறை நுகர்வோர் அப்படிங்கிறது சரிந்திருப்பதால் நார்மலாக அங்கே இருக்கக்கூடிய மனிதர்களிடம் காசு இல்லை, அவங்களுக்கு அந்த பொருள் தேவைப்படலை, அந்த பொருள் வேண்டான்னு வைக்கிறாங்க. இதனால் என்ன நடக்கும்னா இன்டர்னலாக அங்கே உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்கள் வேண்டாம், வெளிநாட்டுக்கு மட்டும் ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருள் தான் அதிகமாக உற்பத்தி செய்யப்படுகின்றன. ஸோ அதிகமாக உற்பத்தி செய்யப்படுகின்றன, அப்போ உள்நாட்டுக்கு தேவையான பொருட்கள் குறைவாக உற்பத்தி செய்யப்படும் போது எகெயின் குறைவான உற்பத்தி அப்படின்னா விலை அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது ஒரு சைக்கிள் லூப்பு மாதிரி.
இப்போ விலை அதிகமாயிடுச்சுன்னா மறுபடியும் மக்களால் வாங்க முடியாது. ஸோ இந்த பிரச்சனை நாளுக்கு நாள் அதிகமாகும் போது குடும்பமும் வேண்டாம், குட்டியும் வேண்டாம், இந்த 1.3% தான் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, இப்படியே போனால் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லி சீனாவை முழுக்க போட்டுட்டு வேற ஏதாவது நாட்டுக்கு ஓடுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஃபிக்ஸ்டு அசெட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது ஜனவரி முதல் நவம்பர் வரை பார்க்கும்போது 2.6% சரிந்துள்ளது. இந்த ஃபிக்ஸ்டு அசெட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போது லேண்டாக இருக்கட்டும், ஹவுஸாக இருக்கட்டும், இதெல்லாம் ஃபிக்ஸ்டு அசெட் இன்வெஸ்ட்மெண்ட். சீனாவில் ஒரு குடும்பத்தில் போய் நீங்கள் எதில் இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு கேட்டிங்கன்னா 70% அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டியாக தான் இருக்கும், இல்லாட்டி ஹவுஸாக இருக்கும். அதுவே இப்போ 2.6% டவுன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லும்போது ஒட்டுமொத்தமாக அவங்க சேவிங்ஸ் கூட பண்ண முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த புள்ளி விவரங்கள் சொல்லுகின்றன. சொத்து முதலீட்டில் 15.9% வீழ்ச்சி அப்படிங்கிறது நடந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. கன்சியூமர் கான்ஃபிடன்ஸ், நுகர்வோரின் நம்பிக்கை, இல்லை நம்ம அரசாங்கம் இதை சரி பண்ணிடுவாங்க, நம்ம நல்ல நிலைமைக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய நுகர்வோர் கான்ஃபிடென்ஸ்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரேட் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாயிருக்கு. ஜி ஜின்பிங் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் இந்த அளவுக்கு கம்மியான சரித்திரமே கிடையாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ நுகர்வோர் கான்ஃபிடென்ஸ் இல்லாமல் இருப்பதனால் அங்கே மறுபடியும் அங்கே இருக்கக்கூடிய ஃபேக்ட்ரிஸ் எல்லாத்துக்குமே சிக்கல்கள் உருவாகும். இது இல்லாமல் சீனாவினுடைய பொருட்களுக்கு பல நாடுகளும், ஈவன் பிரான்ஸினுடைய மேக்ரோனாக இருக்கட்டும், அமெரிக்காவாக இருக்கட்டும், இன்னும் சில நாடுகள் ஜப்பானாக இருக்கட்டும், எல்லாருமே டேரிஃப் அப்படிங்கிறது அதிகப்படுத்த போகிறோம். மெக்சிகோ 50% டேரிஃப் அதிகப்படுத்திட்டாங்க. மேக்ரோன் அவர்கள் சொல்லிட்டு போயிருக்காரு டேரிஃப் அதிகப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி. அப்போ டேரிஃப் அதிகப்படுத்தினாங்கன்னா என்ன ஆகும்? சீனா பொருட்களை வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்ய முடியாத நிலைமை வரும். ஒரு நாடு தன் நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் தனக்கும் தேவையான விஷயங்களை தற்சார்பு பொருளாதாரம் வழியாக ஓரளவுக்கு அவங்க நிவர்த்தி செய்ய முடியலை அப்படின்னா கண்டிப்பாக அந்த நாட்டால் சஸ்டெயின் ஆக முடியாது என்பதற்கு சீனா பெரிய உதாரணமாக மாறி வருகிறது. அந்த நாடு தயாரிக்கக்கூடிய பொருளை கண்டிப்பாக வெளிநாடுகளில் மட்டும்தான் ஏற்றுமதி செய்ய முடியும், வெளிநாடுகளில் மட்டும்தான் விற்பனை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லும்போது அது தற்சார்பு பொருளாதாரத்துக்குள்ளே வராது. அதையும் தாண்டி அந்த நாட்டுக்கு தேவையான எல்லா பொருளையும் அந்த நாடை உற்பத்தி செய்தாலும் அதை வாங்குறதுக்கான திறன் அங்கே இருக்கக்கூடிய மனிதர்களிடம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது அதுவும் சிக்கல் தான். இதை நிவர்த்தி பண்ணுறதுக்கு சீனா என்ன செய்வாங்க? கண்டிப்பாக அவங்களுடைய அரசியல் மாற்றங்கள் வேண்டும். அங்கே இருக்கக்கூடிய 5 ஆண்டு திட்டத்தில் புதிய விதமான மாற்றங்கள் வேண்டும். பட் வேர்ல்டு பேங்க், அங்கே இருக்கக்கூடிய IMF இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, சீனா பழைய லாஜிக் படியே நீங்கள் என்ன செய்யணும், காய் நகர்த்த வேண்டும் அப்படின்னு சொல்லி புது சட்டத்திட்டங்களை உருவாக்கக்கூடாது அப்படிங்கிற ரெஸ்ட்ரிக்ஷனை கொடுக்குறாங்க. ஏன்னா நீ புதுசாக ஏதாவது செஞ்சு அது இப்போ இருக்கக்கூடிய அந்த எக்கனாமிக் சைக்கிளை அது பெரிய அளவு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி IMFும் வேர்ல்டு பேங்கும் சீனாவுக்கு ஒரு கடிவாளத்தை போட்டு வச்சுருக்காங்க. இந்த கடிவாளத்தை சீனா கேட்கணுமான்னு கேட்டால் எல்லா நாடுகளும் கேட்டு தான் ஆகணும். ஏன்னா அவங்க கிட்டேருந்துலாம் நம்ம லோன் எடுத்திருப்போம். அந்த லோனுக்கு அவங்க கொஞ்சம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் சொல்லியிருப்பாங்க. அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்குள்ளே வரக்கூடிய விஷயங்கள் தான் இதெல்லாம். கார் விற்பனை மட்டுமே 8.5% சரிந்திருக்கிறது. கடந்த 10 வருடங்கள் இல்லாத அளவுக்கு சீனாவில் கார் விற்பனை சரிந்திருக்கிறது. அதாவது லக்ஸரி ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறத வாங்குறத மக்கள் நிப்பாட்டி இருக்காங்க அப்படிங்கிறது தான் இது குறிக்கிறது. ஸோ சீனாவை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய அடுத்த கட்ட வளர்ச்சி அப்படிங்கிறது ஒரு 4.8% இருக்கலாம் அப்படின்னு சொன்னாலும் அது 5% மேலே போச்சுன்னா சீனா நல்லபடியான வளர்ச்சி அடையும். 4.6% குறைந்தாலும் அது சீனாவினுடைய எதிர்காலத்துக்கு பெரும் சிக்கல் தான். சொல்லப்போனால் சீனா அமெரிக்கா மாதிரி அவங்களுடைய டாலர் அச்சடிச்சுட்டே இருக்க முடியாது. ஏன்னா யுவான் அவங்களுடைய பணத்தை அவங்க அச்சடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா சீனாவின் மீதான நம்பிக்கை பல நாடுகளிடமும் குறைந்துவிடும். சீன பொருட்கள் வருவது அப்படிங்கிறது தடைப்பட்டு விடும். சீனாவால் எந்திரிக்கவே முடியாத அடி அப்படிங்கிறது அவங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். இதுலேருந்துலாம் சீனா எப்படி தப்பிக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். அவங்க கிட்ட லிக்விடிட்டி பண்ணுறதுக்காக கோல்டு இருக்குது, ஏகப்பட்ட இடத்துல ஏகப்பட்ட நாடுகள்கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. பட் அது சீனாவை பாதுகாக்குமா அப்படிங்கிறது ஒரு பெரும் கேள்வி. இதற்கு சீன அரசாங்கம் என்ன பதில் சொல்லியிருக்காங்க, சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வேறு பதிவில் பார்க்கலாம். இப்போதைக்கு சீனாவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பெரிய மாற்றங்களை பற்றி நாம் இங்கே படிச்சிருக்கோம். இதே மாதிரி இன்னும் பல முக்கியமான செய்திகளை தெரிந்து